வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாகை தொகுதி பாஜக வேட்பாளராக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வசிக்கும் ரமேஷ் கோவிந்த் அறிவிக்கப்பட்டார். பாரம்பரிய அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதோடு கம்யூனிஸ்ட் திமுக தொண்டர்களின் ஓட்டுகளும் இவருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளதால் வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். நம்பிக்கையோடு தேர்தல் பணியை தொடங்கிய வேட்பாளருக்கு சொந்த கட்சியினரே குழிப்பறிப்பதாக பாஜகவினர் புலம்புகின்றனர். ஓட்டுப்பதிவுக்கு சில நாட்களே இருக்கும் நிலையில் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது கூட்டணி கட்சியினருக்கு தகவல் தெரிவித்து தன்னுடன் அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் வேட்பாளருடன் வலம் வரும் நிர்வாகிகள் பிரச்சார பயணம் குறித்து திட்டமிடல் இல்லாமலும் கூட்டணி கட்சியினருக்கு கூட தகவல் தெரிவிக்காமலும் சுற்றுகின்றனர். கூட்டணி கட்சியினர் ஒத்துழைப்பு இல்லாமல் தனியாக வேட்பாளர் சுற்றி வருவதால் பல இடங்களில் அவரை வரவேற்க கூட ஆளில்லாத நிலையே உள்ளது. கணிசமான ஓட்டுகள் கிடைப்பதற்கான சாதகமான சூழல் சொந்த கட்சியினராலேயே நழுவி போகும் வாய்ப்புள்ளதாக பாஜகவினர் புலம்புகின்றனர்.